வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் டிவிகே பேட்ச் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தோம்னா ப்ரைம் நம்பர்ஸ். ஆல்ரெடி நம்ம ஸ்கொயர் கான்செப்ட், கியூப் கான்செப்ட் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அதெல்லாம் எங்கெங்கே யூஸ் ஆகும் அப்படிங்கிறதும் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். அதே போல் ப்ரைம் நம்பர்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரைம் நம்பர்ஸ் பகா எண்கள்னா என்ன. முதல் கொஸ்டினே பேசிக் தெரியாதவங்களுக்கு என்ன கேள்வி வரும் அப்படின்னா, சார் நம்ம எதை பகா எண்கள் நம்ம சொல்கிறோம், அதை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது, இதுதான் ஃபர்ஸ்ட் டவுட்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ப்ரைம் நம்பர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ப்ரைம் நம்பர் மொத்தம் நிறைய இருக்குதான். அதில் 1லேருந்து ஒரு 100 வரைக்கும் பார்த்தோம்னா 25 ப்ரைம் நம்பர்ஸ் தான் இருக்கும். அதை நம்ம கிளியராக பார்த்துட்டா போதும். நான் அதை யூஸ் பண்ணியே நிறையா கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்போது நம்மளுக்கு இந்த 25 நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அதை மைண்டில் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ என்னதான் ஷார்ட்கட் இருந்தாலும் அந்த 25 நம்பரை நம்ம அடுத்தடுத்து ரிவைஸ் பண்ணி மைண்டில் வச்சுக்கணும். இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, ஸோ ரிவிஷன் பண்ணுறது காலையில் ஒரு டைம், அடுத்து ஒரு ஈவினிங் டைம், நைட் டைம், இந்த மாதிரி நம்ம ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னாவே வித்தின் ஒரு 1 வீக்கில் நம்ம அடிக்கடி நம்ம ரிவைஸ் பண்ணும்போதே நல்லா மைண்டில் வந்துடும். ஓகேவா? ஸோ அதே போல் இந்த ப்ரைம் நம்பர் எங்கெங்கே யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இன்னுமே நான் மறுபடியும் சொல்கிறேன். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் பார்ட்டுக்கு இந்த ப்ரைம் நம்பர்ஸ் பகா எண்கள் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். அடுத்து இந்த கோ ப்ரைம் நம்பர்ஸ் சார் பகா எண்கள் சொல்லுவாங்க. ஸோ அங்கேயும் இது யூஸ் ஆகும். அதுக்கு அடுத்து ரீசனிங் கான்செப்ட். ரீசனிங்லேயே நான் ஒரு கொஸ்டினாக போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய நம்பர் என்ன, தவறான எண் என்ன, விடுபட்ட எண் என்ன, இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதை நம்ம இந்த ப்ரைம் நம்பர்ஸ் கண்டிப்பாக படிக்கணுங்கிறது இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன, பகா எண்கள்லாம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போது ஒரு 8 அப்படிங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. 8 அப்படின்னு நம்பர் எடுத்துக்கோங்க. இந்த நம்பரை என்னென்ன நம்பர்லாம் வகுக்கும், எடுத்தோன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா 1ஆல் நம்ம வகுக்கலாம். 1ஆல் வகுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ 1ஆல் வகுப்படுது. அடுத்து இந்த நம்பர் 8ங்கிறத 2ஆல் கூட வகுக்கலாம் தானே. ஸோ அப்போ 2 அப்படிங்கிற நம்பரும் வகுப்படுது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இந்த 4ஆல் டிவைட் பண்ணலாமா. 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 8ஆல் அடிக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ 4. அதுக்கப்புறம் அந்த 8ங்கிற நம்பராலையும் நம்ம அடிச்சு கொடுக்கலாம், ஒரு 8. ஓகேவா? ஸோ அப்போது ஒரு நம்பர், அந்த 8ங்கிற ஒரு நம்பரை 1ஆல் வகுக்கலாம், 2ஆல் வகுக்கலாம், 4ஆல் வகுக்கலாம், 8ஆல் வகுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட நம்பர்ஸ்னால நம்ம வகுக்கிறோம். ஓகேவா? சரி, இப்போ இதில் எது பகா எண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இது நீங்கள் 7 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, நான் சொல்கிறேன். அடுத்து பகா எண்ணுக்கு எப்படி நம்ம டெஃபனிஷன் சொல்கிறோம் அப்படிங்கிற சொல்கிறேன். 7ன்னு எடுத்துட்டோம்னா 1ஆல் நம்ம வகுக்கலாம். 7ங்கிறத 1ஆல் வகுக்கலாம். அதே இது வேறு எந்த நம்பரால் வகுக்க முடியாது, இதே நம்பரால் மட்டும்தான் வகுக்க முடியும். ஓகே, அப்போ 1ஆலையும் அதே தன்னாலையும், ஓகே, அதே நம்பர்னாலையும் வகுப்படக்கூடிய நம்பர் தான் பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இதுலேருந்தே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் எது ப்ரைம் நம்பர் சொல்கிறோம். அதே நம்பர் 1, அதுக்கப்புறம் அதே சேம் நம்பர், இது 2நால மட்டும் எந்த நம்பர் வகுப்படுதோ அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், பகா எண்கள், ப்ரைம் நம்பர்ஸ் மென்ஷன் பண்ணுவோம். அதே இது நீங்கள் 8 அப்படிங்கிறத கவனிங்க. 1ஆலையும் வகுப்பட்டுச்சு, அதே போல் தன்னாலே அதே என்ன சேம் நம்பராலையும் வகுப்பட்டுச்சு. அதுக்கு அடுத்து எக்ஸ்ட்ரா இந்த 2, 3 இந்த அடுத்த நம்பர்லாம் டிவைட் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ 2க்கு மேற்பட்ட நம்பர்னால, 2க்கு மேற்பட்ட, இப்போ 1, 8 அப்படின்னா தான் அந்த 2 நம்பர் இதுக்கும் மேற்பட்ட நம்பரால் வகுப்படுது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், பகு எண்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஃப்ராக்ஷனல் நம்பரும் கூட சொல்லுவாங்க. ஸோ அதை டிவைட் பண்ணும் அப்படிங்கிறதுனால. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் பகு எண்கள், பகா எண்கள். கிளியராக புரிஞ்சா? இனிமேல் இந்த பகு எண் பகா எண்ணா என்ன அப்படிங்கிற அந்த டவுட்டே வரக்கூடாது. ரொம்ப கிளியராகவே நீங்கள் இதுல தெரிஞ்சுக்கலாம். 7 அப்படிங்கிறது 1ஆலே வகுப்படுது, அந்த தன்னால நம்பரால் மட்டும்தான் வகுப்படுது. ஓகே, அதனால இதை நம்ம ப்ரைம் நம்பர் மென்ஷன் பண்ணுறோம். அதே மற்ற நம்பர் இப்போ 8ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 1ஆலையும் 2ஆலையும் வகுப்பட்டது போக 2ஆல் வகுப்படும், 4ஆல் வகுப்படும். அப்போ எக்ஸ்ட்ராவே 2க்கு மேற்பட்ட நம்பராலேயே இது டிவைட் ஆகுது. அப்போ இது பகு எண் மென்ஷன் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ இதுதான் ப்ரைம் நம்பர்ஸும் இந்த ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் தெரிஞ்சுக்கிறது. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு கிளியராக புரியுதா? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 25 பகா எண்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். இந்த 25 பகா எண்களை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 100 வரைக்கும் உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்பாங்க. ஓகே, டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின்லாம் எல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த பகா எண் சம்மந்தமாக நான் ஆல்ரெடி நம்மளோட சேனல்லே வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன நல்லா கிளியராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸ் பாருங்கள். ஸோ 2017 என்ன 16 18 19 இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஓல்டு இயரில்
பிரைம் நம்பர் சம்மந்தமாக கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் கிளியராக பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே நான் அதை ஃபர்ஸ்ட் லிங்காகவே கூட நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ 25 பகா எண்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வாய்ப்பாடு டேபிள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் அதுக்கடுத்து நான் சொல்லியிருக்கேன் வர்க்க எண்கள், ஸ்கொயர் நம்பர், அதே போல் கியூப் வேல்யூ, நெக்ஸ்ட்டு பிரைம் நம்பர்ஸ், இதுவும் ரொம்ப முக்கியம். நிறைய இடங்கள்ல இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப்க்கு ரொம்ப சிம்பிளான ஆன்சர் கொண்டு வரதுக்கு இது யூஸ் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் அதை கூட நான் சொல்லிடுறேன். இப்போது 2 நம்பர் இருக்குது. இப்போ 3, 5, அதுக்கப்புறம் ஒரு 10 அப்படின்னு நம்பர் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்ததுன்னா இங்கே பிரைம் நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா, இப்போ 3ங்கிறது ஒரு பகா எண், 5ங்கிறது ஒரு பகா எண். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னாவே இதோட ஹெச்எஃப், அதாவது மீ பெரு பொது வகுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அது எப்பயுமே ஒன்று தான். ஓகே, பிரைம் நம்பர் வந்துருச்சு அப்படின்னாவே அதோட இப்போ நம்ம வந்து எல்சிஎம் இருக்குன்னு சொல்லிட்டு டானா ஒருத்தர் போடுவாங்கல்ல. ஸோ அதில் ஹெச்எஃப் அப்படின்னு கேட்டாங்கன்னா மீ பெரு பொது வகுத்தி அப்படின்னு கேட்டாங்க, மீ போவா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்று தான். எங்கெங்கே பிரைம் நம்பர்ஸ் வருதோ ஒன்று தான். இந்த சிம்பிளான ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நம்ம அந்த டாபிக் பார்க்கும்போது கிளியராக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பகா எண்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பகா எண்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2, 3, 5, 7. இப்போ மொதல் கொஸ்டின் ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின் வரும். என்ன அப்படின்னா 1 அப்படிங்கிற நம்ம ஸ்டார்ட் பண்ணதே 2லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பகா எண்கள் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ மிகச்சிறிய பகா எண் என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த 2 தான். மிகச்சிறிய பகா எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா, மிகச்சிறிய பகா எண் கேட்டாங்க 2 தான் அதற்கானது ஆன்சர். அதுக்கடுத்து இன்னொரு இந்த 2க்கு ஸ்பெஷல்னு இருக்கு. பகா எண்கள்லே இருக்கக்கூடிய இரட்டைப்படை எண் இது 1 மட்டும்தான், 2 மட்டும்தான் பகா எண். ஏன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய எந்த இரட்டைப்படை நம்பராக இருந்தாலும் அது எதால் வகுப்படும்? அந்த 1ஆலே வகுப்படும், அதே சேம் நம்பராலே வகுப்படும். அதுக்கப்புறம் அந்த ஈவன் நம்பர் எதால் வகுப்படும்? 2ஆலே வகுப்படும். அப்போ எக்ஸ்ட்ரா இன்னொரு நம்பரால் வகுப்படுது. அப்போ அந்த ஈவன் நம்பர்லாம் எதுன்னு ஆயிரும்? பகு எண்கள் அப்படின்னு மாறிடும். ஓகேவா? அப்போ அதனால 2 அப்படிங்கிறது மிகச்சிறிய பகா எண் அப்படிங்கிற பாயிண்ட்டையும் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இருக்கிறதுலே ஈவன் நம்பர், பிரைம் நம்பர்ஸில் இருக்கக்கூடிய ஈவன் நம்பர் ஒரே ஒரு நம்பர் தான், இந்த 2 தான். ஓகே, இது கிளியராக புரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த 1 அப்படிங்கிறதுக்கு வாங்க. இந்த 1 பகு எண்ணா பகா எண்ணா அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? இந்த 1 அப்படிங்கிறது பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. ஓகே, அந்த கேள்விக்கு இதுதான் ஆன்சர். ஓகே, 1 அப்படிங்கிறது பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. ஓகே, அப்போ அந்த டவுட் கிளியரா? இப்போ இந்த 25 பிரைம் நம்பர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. 1 by 1 நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேசிக்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் ஒரு 4 டைம் 5 டைம் ரிவைஸ் பண்ணவே மைண்டில் வந்துடும். ஸோ 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, அடுத்து 29, நெக்ஸ்ட்டு 31, 37 வரும். அதுக்கு அடுத்தது 41, 43, 47 வரும். நெக்ஸ்ட்டு 53, 59, அதுக்கு அடுத்தது 61, 67, நெக்ஸ்ட்டு 71, 73, 79, லாஸ்ட்டில் அடுத்து 83, 89, லாஸ்ட்டில் 97. இதுதான் வந்துட்டு 1லேருந்து 100 வரைக்கும் உள்ள பகா எண்கள், பிரைம் நம்பர்ஸ். ஓகே, மொத்தம் எத்தனை இருக்குது? 25ங்கிறது இருக்குது. ஓகேவா? மறுபடியும் நம்ம அதை யோசித்து பார்ப்போம். இப்போ 1, 2, 3, 5, 7. 1லேருந்து 10க்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா, இப்போ 1லேருந்து 10க்குள்ளே இது 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, இந்த லாஸ்ட்டில் இருக்க இந்த பார்ட்டை நான் 100ன்னு வச்சுக்கிறேன். இது தனி. ஓகே, இது எதுக்காக அப்படிங்கிறத நான் பின்னாடி நான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிங்க. 1லேருந்து 10க்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா 4 பிரைம் நம்பர்ஸ் இருக்குது. அடுத்து இப்போ 20ன்னு போட்டிருந்தேன் அப்படின்னா எதுலேருந்து அர்த்தம்? 11லேருந்து 20 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு 4 நம்பர் தான் இருக்குது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இப்போ இங்கே 30ன்னு மென்ஷன் பண்ணி தான் என்ன அர்த்தம்? 21லேருந்து 30 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2 தான் இருக்குது. அதே போல் 31லேருந்து 40 அப்படின்னு பார்த்தோம்னா இங்கேயும் 2 தான் இருக்குது. அடுத்து 50, 41லேருந்து 50 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 3 தான் இருக்குது. இங்கே அடுத்தது 60ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, அப்போ 60 மென்ஷன் பண்ணால் 2 தான் இருக்குது, 2 நோட் பண்ணுறோம். அடுத்து 70க்குள்ளே 61லேருந்து 70க்குள்ளேயும் 2 தான் இருக்குது.
அடுத்து 71லேருந்து 80க்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா 3 இருக்கும். அடுத்து 81லேருந்து 90 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2 தான் இருக்கும். ஏன்னா இந்த 97ங்கிறது அடுத்து 91 டு 100க்குள்ள 1. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம மைண்டில் வைக்க வேண்டிய நம்பர்ஸ். அதாவது பகாயன்களோட எண்ணிக்கை மொத்தம் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா இதை எல்லாத்தையும் கூட்டுனீங்கன்னா 25 வரும். அப்போ மொத்தம் இருக்கிறது எத்தனை? 25. இதில் ஈஸியாக நீங்கள் ஒரு ஃபோன் நம்பர் மாதிரி மைண்டில் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. 4422322321. ஓகே, 4422322321. புரியுங்க? மைண்டில் வச்சுக்கோங்களா? 4422322321. கரெக்டாக ஒரு ஃபோன் நம்பர் மாதிரி மைண்டில் வச்சுக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டிய இப்போ நீங்கள் உடனே நீங்கள் பண்ண வேண்டியது, நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நம்பரவே ஜஸ்ட் ஒரு கமெண்ட்டாக நீங்கள் டைப் பண்ணுங்கள். 4422322321. ஓகேவா? ஸோ இப்போ இதில் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னா 1லேருந்து 100 வரைக்கும் பகாயன்களோட எண்ணிக்கை என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 25 நோட் பண்ணிடுவீங்க. அதே இது 1லேருந்து 50 வரைக்கும் உள்ள பகாயன்கள் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இது வரைக்கும், அதாவது இது வரைக்கும் நீங்கள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் 15 தான் இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், 4 4 4 8 8 + 2 10 10 + 2 12 12 + 3 15. அப்போ 1லேருந்து 50 வரைக்கும் பார்த்தோம்னா 15 பகாயன்கள் இருக்குது. அதே போல் மீதி 51லேருந்து 100 வரைக்கும் கேட்டாங்க அப்படின்னா மீதி ஒரு 10 நம்பர் தான் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 10 தான் இருக்குது. 2 + 2 4 4 + 3 7 7 + 3 10. ஓகேவா? ஸோ அப்போ 1லேருந்து 50 வரைக்கும் 15 பகாயன்கள், 51லேருந்து 100 வரைக்கும் 10 பகாயன்கள். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா 1லேருந்து 100 வரைக்கும் கேட்டாங்கன்னா 25 பகாயன்கள்னு சொல்லலாம். 2லேருந்து 100 வரைக்கும் உள்ள பகாயன்கள் கேட்டாங்கன்னா அதுவும் 25 தான். ஏன்னா நம்மளுக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகிறதே 2லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, 2லேருந்து 100க்குள்ளே இருக்க நம்பர் வரைக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ பகாயன்களை பற்றி இதை கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எது எது பகாயன்கள் அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் கவனிங்க. 2 3 5 7 11 13 17 19 23 29. இப்போ இதில் ஒரு அடையாளம் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மொதல் 2 நம்பர் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. 2 3 5 7, அதே போல் 11 13 17 19. ஏன் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன்னா அடிக்கடி நம்ம அதை ரிவைஸ் பண்ணி சொல்லத்தான் நம்மளால் மைண்டில் வச்சுக்க முடியும். ஓகே, ஏதாவது ஒரு ஐடியா வச்சு நம்ம மைண்டில் வச்சுக்க முடியும். இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த செட்டு அப்படியே வரும். அதாவது ஒரு 3 செட்டு 3 9ன்னு வருதா, அடுத்து 1 7ன்னு வருதா, அதுக்கு அடுத்தது 1 3 7ன்னு வரும். இதே அப்படியே அடுத்த செட்டை கவனிங்க. 3 9. ஓகே, ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன்னா 3 9, அதுக்கப்புறம் 1 7, அதுக்கப்புறம் என்னது 1 3 9. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டில் அந்த மறுபடியும் 3 9 அப்படிங்கிறது வரும். ஓகே, அப்போது அந்த 3 9 7 இந்த கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ இதை மறுபடியும் நம்ம ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். 2 3 5 7 11 13 17 19 23 29 31 37 41 43 47 53 59 61 67. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 71 73 79, லாஸ்ட்டாக 83 89 97. ஓகே, ஸோ இந்த நம்பரை கண்டிப்பாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிற நேரங்களில் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா இதை விட பெரிய நம்பர் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. இது ஒரு பகாயனா ப்ரைம் நம்பர்ஸா இல்லையா அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்பாங்க. அதை எப்படி நாங்கள் மைண்டில் வச்சுக்கிறது? ஸோ அதை எப்படி மைண்டில் வச்சுக்கணும்னா இதில் ஒரு பாயிண்ட் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நோட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா எந்த ஒரு ப்ரைம் நம்பருமே, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 79 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ 79 அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த பர்டிகுலர் நம்பர் எப்பயுமே ப்ரைம் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 6ஓட மடங்குல ஒன்று அதிகமாக இருக்கலாம் அல்லது ஒன்று குறைவாக இருக்கலாம். இதுதான் நீங்கள் மைண்டில் வைக்க வேண்டியது. ஸோ ஒரு சில 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எது ப்ரைம் நம்பர் கேட்குறாங்க அப்படின்னா அது 6ஓட மடங்குல என்ன வருது அப்படிங்கிற பார்க்குறோம். ஒன்று 6ஓட மடங்குல ஒன்று அதிகமாக இருக்கலாம் அல்லது ஒன்று கம்மியாக இருக்கலாம். இப்போ 79ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன, இப்போ நீங்கள் 6ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 6ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 6 பேலன்ஸ் 1, 19 3 18 பேலன்ஸ் 1 இருக்குது. அப்போ அந்த 6ஓட மடங்கை விட 1 எக்ஸ்ட்ரா இருக்கா?
ஸோ இதுதான் க்ளூ. ஒருவேளை பெரிய நம்பர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த க்ளூ வச்சு இந்த ஷார்ட்கட்டை வச்சு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ அப்போ ப்ரைம் நம்பர்ஸை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், எது ப்ரைம் நம்பர்ஸுங்கிறது உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட்டு 25 ப்ரைம் நம்பர்ஸ் என்னங்கிறது தெரியணும். நெக்ஸ்ட்டு அதுக்குரிய நீங்கள் எண்ணிக்கைக்குரிய ஷார்ட்கட் என்ன. இப்போ இதை மைண்டில் வச்சிட்டிங்கன்னா எதிர்பாராத நேரங்களில் ஒரு 60லேருந்து 100 வரைக்கும் உள்ள ப்ரைம் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதே நம்பர். இப்போ 60 அப்படிங்கிற போது நம்ம என்ன பார்த்துருக்கோம், இப்போ இங்கே இந்த வேல்யூ தானே, இந்த பார்ட்டுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த நம்பர்ஸை நீங்கள் அதை குயிக்காக நோட் பண்ணிவிட்டு இதில் எதுலேருந்து எதுக்குள்ளே வரும் அப்படிங்கிறத அவங்க என்ன ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்களோ அதுக்கான ஆன்சர் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ அப்போது இந்த ப்ரைம் நம்பர்ஸுங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் கொஸ்டின் என்ன கேட்பாங்க, ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு இப்போ 23, 29, 31, 37, 41 கொடுத்துட்டு அதுக்கடுத்து என்னங்கிறத கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தெரியணும்ல. இப்போ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம மைண்டில் வைப்போம், அதுக்கப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும், இடையிலேருந்து நம்பர் ஸ்டார்ட் ஆனுமே கூட இது ப்ரைம் நம்பர்ஸ் வருது. அப்போ இந்த 41க்கு அடுத்து 43 வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த இடத்துல எது ப்ரைம் நம்பரில் வரும் அப்படிங்கிறது டவுட் ஆயிரும். இதை தெரியாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ நல்லா ப்ரைம் நம்பர்ஸ் பார்த்துக்கோங்க. இதே கேட்டகரியிலே தான் நான் சொன்ன மாதிரி இடையில கூட விடுபட்ட எண் காண்கன்னு கேட்கலாம், தவறான எண் காண்க என்னன்னு கேட்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த ப்ரைம் நம்பர்ஸை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்கும் இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இன்னொரு லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா பகா எண்களில் வந்து எங்கே யூஸ் பண்ணோம்னா எல்சிஎம் கண்டுபிடிக்க ஏதாவது ஒரு நம்பரை டிவைட் பண்ண சொல்லிட்டு இதன் பகா காரணிகளை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, ப்ரைம் நம்பர்ஸோட அந்த டிவைசபிள் வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 2, 3, 5, 7 இதுகளைத்தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம வந்து இப்போ இங்கே 4 வரல 6 யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. புரியுங்களா? அந்த வார்த்தையை நல்லா நீங்கள் கவனிக்கணும். பகா காரணிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் நீங்கள் ஆன்சர், இந்த வேல்யூஸ் வர்ற மாதிரி தான் நீங்கள் மாற்றணும். அடுத்தது ஒரு 10 அப்படிங்கிற ஒரு நம்பரை பகா காரணியாக மாற்றுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை நம்ம என்ன பண்ணலாம், 2 × 5 நம்ம பிரிக்கலாம். ஓகேவா? நீங்கள் யோசிக்கலாம். இப்போ இன்னொரு பாசிபிள் என்ன, 1 × 10 இதுவுமே வந்துட்டு பகா எண்கள் வரக்கூடிய 2 மல்டிபிள் தானே. ஆனால் வந்து 10ங்கிறது பகா எண் கிடையாது. ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 பகா எண் தான், 5 பகா எண் தான். ஸோ அதனால் இந்த மாதிரி இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் போக போக சம்ஸ் பார்க்கும்போது இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் கேள்விப்படுவீங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ பகா காரணி சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல 2, 3, 5, 7 வர்ற மாதிரி நம்பர்ஸ் என்ன இருக்குது அதை நம்ம சூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மைண்டுக்கு தோணும். இப்போ நம்ம இந்த பேசிக்ஸ்லாம் நம்ம பார்க்குறது தனியாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னு கேட்பாங்க, அது சொல்கிறாங்க, இல்லை கேட்க மாட்டாங்கன்னா நம்மளுக்கு எதுக்கு அது தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. என்ன அப்படின்னா இதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி வேர்ட்ஸ் அங்கே வரும். அப்போ அதை நல்லா ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அதற்கான கொஸ்டின்ஸ் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ ப்ரைம் நம்பர்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ப்ரைம் நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதோட எண்ணிக்கை 1லேருந்து 100 வரைக்கும் உள்ள எண்ணிக்கை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். அதை ஒரு ஃபோன் நம்பர் மாதிரி, என்ன ஃபோன் நம்பர், 4422322321. ஓகேவா? ஸோ அதாவது 4422322321. ஓகே, அது கொஞ்சம் நான் அடுத்தடுத்தது நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது கமெண்ட்டோட நீங்கள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பர்சன்டேஜ் எப்படி நம்ம பார்க்குறது, ஏன்னா பர்சன்டேஜுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா 4 டாபிக் அது கவர் ஆகும். பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போது நம்ம பர்சன்டேஜில் ஒரு சின்ன பேசிக்காக எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்லுவேன். அதுக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளானதான். அந்த பர்சன்டேஜில் நம்ம 1% எப்படி கண்டுபிடிக்கிறது, 10% எப்படி கண்டுபிடிக்கிறது, 5% எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் நம்ம ஷார்ட்கட் மூலமாக பார்த்துக்கிறோம். அதே போல் 20%, 0.5% கூட நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சின்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணி, ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் தான், அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் உள்ள அந்த 2 நாளும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். ஆல்ரெடி நம்ம 3 days பிளானில் இந்த பர்சன்டேஜ் சம்மந்தமாக சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டில் டிவைசபிள் ரூல் வச்சு நான் சொல்லிவிட்டு இப்போ நம்ம பார்த்த எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவேன். ஓகே, கம்மிங் சண்டே டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் எல்லாமே அதை நல்லா இன்ட்ரெஸ்டோடு அட்டென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.